உலகத்துல தண்ணீரை விற்பனை செய்தது போல உலகத்திற்கு இந்த முதலாளிகள் செய்த துரோகம் எதுவும் இல்ல. 800 கோடி மக்கள் நாம இருக்கோம் உலகத்துல. 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் இருக்கு. இதை சொன்னது யாரு? தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள். 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் இருக்கு. மீதி 700 கோடி மக்களுக்கு என்ன செய்வ? 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. இதை 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காமல் 2 விழுக்காடு தான் இருக்குதா, இதை வித்தால் நிறைய சம்பாதிக்கலாம்னு சிந்தித்த மூளைதான் உலகத்தின் முதல் துரோக சிந்தனைக்குரிய வித்துட்டான். India is one of the first countries to face this water crisis. ஒரே கேள்விதான் நான் உன்கிட்ட கேட்பேன். தண்ணீரை நீ கடையில் போய் போத்தலில் வாங்கி குடிக்க, மனிதனை தவிர வேற எந்த உயிரினம் கடையில் வாங்கி குடிக்க முடியும்? இந்த கேள்விக்கு யார் இடத்துல பதில்? சிட்டு குடிக்குமா, காக்கை குடிக்குமா, கொக்கு குடிக்குமா, தேனி குடிக்குமா, வண்டு குடிக்குமா, வண்ணத்து பூச்சி குடிக்குமா, யானை குடிக்குமா, பூனை குடிக்குமா, கரடி குடிக்குமா, சிங்கம் குடிக்குமா, நரி குடிக்குமா, நாய் குடிக்குமா? வாய்ப்பு இருக்கு. நீர் என்பது மனித உயிர்களுக்கு மட்டுமானதா? இல்லை, அனைத்து உயிர்களுக்குமான உயிர் ஆகாரம் நீர். நீர் இல்லாம ஒண்ணு இல்லை. ஆனால் அந்த நீர் வியாபார பொருளாக ஆனது, மிக உயர்ந்த சந்தை பொருளாக ஆனது. எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறது நீங்க கற்பனை பண்ணிப்பார். உனக்கு காடுகள்ல இருந்து தான் அருவி வந்தது, அதுல இருந்து ஆறு வந்தது, அதுல இருந்தா நீர் வந்தது, நீர்ல இருந்தா சோறு வந்தது, சோறு வந்ததுக்கு அப்புறம் உயிர் வந்தது, உனக்கு வாழ்க்கை வந்தது. ஆனால் இன்னைக்கு காடுகள்ல வாழ்ற விலங்குகளுக்கு நீ தொட்டி கட்டி தண்ணி ஊத்துகிறாய் என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பார். அப்ப எங்க போயிட்டு இருக்கு ஒரு நாடுன்னு பார். எத்தனை லட்சம் உயிர்களுக்கு நீ ஊத்திடுவ? நீ தண்ணியை தொட்டி கட்டி ஊத்துற. அது யானை போன்ற தும்பிக்கை இருக்கிற மிருகங்கள் வந்து அப்படி தும்பிக்கை விட்டு தண்ணி குறைஞ்சிச்சுன்னா குடிச்சிருக்கு. ஆனால் நான் பார்த்த ஒரு காட்சி, ஒரு காட்டு எருமை தவிச்சு போய் அந்த தொட்டியை சுத்தி வருது, அப்படி கண்ணீர் வடியுது. இந்த பாவம் இவன் எவனையுமே வாழ விடாது. அடிச்சுட்டான் உன் நிலத்தை. நீ எதை பத்தி கவலைக்கிற? நீ கொடுக்குற காசை வச்சு எம்பிட்டு நாள் வாழ்ந்துருவ? பெரிய பாடையை கட்டி பெரிய தேரை கட்டி தூக்கிட்டு போனாலும் செத்தது செத்ததானா ராஜா? நீ என்ன ராஜா வாழ்ந்துற போற? நீ என்னைக்கு இந்த சிந்தனைக்கு வர போற? என்னைக்கு வர போற? நீரின்றி அமையாது உலகு எனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழ் மறை போதிக்குது.